நமஸ்தே. பெரியவா சரணம். யுத்த காலத்தில் தர்ம நுணுக்கங்களை பற்றி ராமன் இவ்வளோ அற்புதமாக லக்ஷ்மணன் கிட்ட விவரித்து சொல்லின்னு இருக்கார். அந்த விவரங்களை எல்லாம் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து பெரியவா நமக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துனாரா. இதை சொல்லின்னு வரும்பொழுது இந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் பெரியவா சொல்கிறா, மனுஷியாலாம் நம்ம பார்த்து பெருமைப்படக்கூடியதாக இங்கே அந்த காலத்தில் மனுஷ ஜாதியினுடைய யுத்த தர்மங்கள் அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லின்னு வரா. அது கூடவே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறான். இப்போது இன்னைக்கு தேதியில் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரு யுத்தம்னு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாக்கா எப்படி ஈஸியஸ்ட் ஃபார்மில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதாக யோசித்து முதல்ல இருக்கிறதுலையே பெரிய குண்டா எதை கொண்ட போடுறதுன்னு சொல்லி அப்படி போட்டுவிட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறா. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தாக்கா இதே மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல்லான வெப்பன் இல்லாமல் அவகிட்ட இருந்தது, இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அஸ்திரங்களை கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு சுத்த வீரன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், எடுத்த எடுப்புலேயே முதல்ல அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அது தர்மம் இல்லை. ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் இந்த ஒரு சின்ன டிவிஷனுக்குன்னு இல்லாமல் பெரிய அளவில் பல பேருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது. அப்படி பாதிப்பு ஏற்படுத்துறது யுத்த தர்மத்தில் அலோடு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அதை பிரயோகம் பண்ணாமையே அவள் காப்பாற்றி வச்சுட்டே இருப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அவகிட்ட இருந்துட்டு இருந்தது. கட்டுப்பாடு இல்லாமல் போனதுன்னு சொன்னாக்கா ராட்சச ஜாத்தியில் தான் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. ஏன்னா தர்மத்திற்கு விரோதமாக எப்படி நடக்கிறதோ அதுதான் அவள் வழின்னு அவள் வச்சுட்டு இருந்ததுனால அவள் அப்படி நடந்துட்டா. சொல்லப்போனால் இந்திரஜித் இப்படி மறைஞ்சு சண்டை போட்டானே, அது எவ்வளோ தூரம் அன்அக்செப்டபுளாக இருந்தும் யாரும் சண்டை போடலை. அதே மாதிரி மறைஞ்சிருந்து சண்டை போடுறதுங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய யுத்த தர்மத்தில் கிடையாது. மேக்சிமம் யார் அப்படி போடுவான்னு கேட்டால் ராட்சசா மாத்திரம் போடுறதுக்கு அலோடு. ஏன்னா அவளால் அவ்வளோதான் முடியும்னு அப்படி ஆக்கியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கேஸில் என்ன ஆகும்னு கேட்டால், ராட்சசால் இப்படி மறைஞ்சிருந்து போர் தொடுக்கும் பொழுது தேவஜாத்தியில் இருக்கிறவாளும் இவாளுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக அவள் மறைஞ்சிருந்து போர் பண்ணுறதுங்கிற சில சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. ஆனால் மனுஷியாள் சைட்லேருந்து இந்த மாதிரி பதிலுக்கு நம்ம மறைஞ்சு செய்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததில்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு எவால்வ்டு ரேஸாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லி, இவா இப்படிப்பட்ட சுத்த வீரர்கள் இந்த மாதிரி பெரிய அஸ்திரங்களை, பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அஸ்திரங்களை இவா பிரயோகம் பண்ணாமல் இருந்தாலே அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணுங்கிற என்ன சொல்கிறா பெரியவா. அப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் நல்ல விதமாக சரியான ஒரு வித்யாபியாசம் அவளுக்கு இருந்ததுனாலையும், அதே மாதிரி நல்லவர்களுடைய சகவாசம் கூடவே இருக்கிறது யாரோடனா இப்பேற்பட்ட ரிஷிகள், நல்ல ராஜகுரு, இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கூடவே இருந்து அவளுக்கு சத்தான ஒரு உபதேசத்தை சொல்லிகிட்டே இருந்து எது தர்மம் அப்படிங்கிறத சொல்லி அவளுடைய புத்தியில் அப்படியே அதை பாடம் பண்ணி வச்சதுனால தர்மத்தை தாண்டி எந்த பக்கமும் போக மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு சுத்த வீரன். அதே மாதிரி சரியான வித்யாபியாசம் அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. அப்போ எப்படிப்பட்ட எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கிராஜுவேஷன், டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் இல்லை. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உபதேசம் என்னவோ, வாழ்க்கைக்கு தேவையான வித்தியைகள் என்னவோ, இந்த எல்லா வித்தியையும் இந்த பாரத தேசத்தில் புராதனமாக தொன்று தொட்டு அப்படிப்பட்ட வித்தியைகள் எல்லாம் இங்கே அப்படி வளர்ந்துருக்கு, அப்படி செழிச்சிருக்கு. இதெல்லாம் நினச்சி பெருமைப்பட வேண்டியவாளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி, நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தை பெரியவா எடுத்து சொல்கிறேன். இங்கே சொல்கிறா பண்பாடுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த கல்ச்சர்னு சொல்கிற விஷயத்த சொல்லப்போனால் அது ரொம்ப ஆப்ட் வேர்டாக தெரியறது அப்படிங்கிற. ஏன்னு கேட்டால் இந்த வீரனுடைய மனசை தர்மத்தினுடைய பாதையிலேயே பயணிக்கிறதுக்காக நன்னாக பண்படுத்தி அதை செப்பனிட்டு பண்படுத்தி வச்சிருக்கிறதுனால தான் இதுக்கு பண்பாடுன்னு பேருன்னு இதை பற்றி சொல்கிறோம். அப்போது கல்ச்சருங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறோமே, இங்கிலீஷில் கல்ச்சர்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கல்ச்சர்னு சொன்னாக்கா என்ன அர்த்தமாகுது? கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக அக்ரிகல்ச்சரில் சொல்கிறோமே, அந்த கல்டிவேட் பண்ணுறதுனாலும் என்ன அர்த்தம்? இதே பண்படுத்துதல் தான். அப்போ கல்ச்சர்னு சொன்னால் பண்படுத்தி கொண்டு வரத்துக்கு எது பிரயோஜனப்படுறதோ அதுதான் கல்ச்சர். அதனால் தமிழில் வச்சுருக்கிற பேர் பண்பாடுங்கிறது பண்படுத்துவதனால் இதுதான் பண்பாடுன்னு வச்சுருக்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு பேர். இப்போ பாரத தேசத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்கா, இந்த உண்மையான வித்யை, நல்ல வித்யை, சத்வித்யைன்னு சொல்கிறோமே, இப்படிப்பட்ட வித்யைகள் தான் நமக்கு முக்கியமான ஒரு பண்பாட்டை விதைக்கிறதுக்கு மூலமாக இருந்திருக்கு. அப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நம்ம பெருமைப்படக்கூடியதாக இந்த தர்மம் இருந்திருக்கு. இப்போ பாரத தேசத்தில் கல்ச்சர்னு சொல்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர்னு சொன்னால்
உழவு சம்பந்தப்பட்டதான அப்படின்னு இந்த அக்ரியை முன்னாடி போட்டுக்கிறோம். அக்ரி சேர்த்து கல்ச்சர், உழவு சம்பந்தப்பட்ட ஒரு கலை, ஒரு பண்பாடுன்னு அப்படி போய்டுறது. பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன தர்மம்ங்கிறது இருக்கே, இந்த தர்மம் தான் அக்ர கல்ச்சர் அப்படின்னு பெரியவா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறான். அக்ரன்னு சொன்னாக்கா இங்கிலீஷ் வேர்டு இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அக்ரனாக்கா முதன்மையான. அப்போது முதன்மையான கல்ச்சர் எது, முதன்மையான பண்பாடு எதுனாக்கா தர்மம் இப்படி சொல்லி கொடுக்குறதோ அந்த வழியில் பயணிக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கிறதே தான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கல்ச்சராக, அக்ர கல்ச்சராக இங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ தமிழில் இந்த பண்பாடுன்னு சொல்கிற மாதிரியே இன்னொரு வார்த்தை புதுசாக டெவலப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. கலாச்சாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதனுடைய ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லின்னு வந்துட்டுருக்கா சமீபமாக. இந்த கலாச்சாரம், கல்ச்சர், பண்பாடு, நாகரிகம்னு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே சினானிம்ஸ் மாதிரி, எல்லாமே கிட்டத்தட்ட சமமான வார்த்தைகள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவாது இருக்குது. இந்த கலாச்சாரம் பண்பாடுங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட எப்படி எத்தனை காலமாக இருந்திருக்குங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோமானா, வெளியிலேருந்து ஏதோ இதுதான் கல்ச்சர், இப்படித்தான் கல்ச்சர்டு பீப்புள் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாள், அதை பார்த்து நம்ம ஏமாந்து போகாமைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் எவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹேத்துவாக இருக்கும். அதை பண்ணிக்காமல் போயிட்டோமேன்னு நினைக்கிறத தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த டாப்பிக்கை பற்றி பெரியவா சொல்லின்னு வரேன். அப்படி கலாச்சாரம் பண்பாடுன்னு சொன்னாலே இந்த சனாதன தர்மத்தில் இது எல்லாம் வேரூன்றி இருந்ததாக, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்கிறதாகத்தான் நம்ம ராமாயணத்தை பார்க்குறோம். இந்த இடத்துல யுத்த களத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி பெரியவா எடுத்து சொல்கிறார். இது ராமாயணத்தை நன்னா அலசி ஆராய்ஞ்சு ஆழ்ந்து படித்தவா மாத்திரம் நோட் பண்ணக்கூடியதான சில விஷயங்கள். இப்படிப்பட்ட முத்துக்களையும் ரத்தனங்களையும் அந்த ஆழத்திலிருந்து திரட்டி எடுத்து நம்மளை மாதிரி சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கருணையோடு பெரியவா இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறான். அப்போ இந்த யுத்த களத்தில் மனுஷியாளுடைய யுத்த தர்மம் என்ன, நியதி என்னங்கிறத பார்த்தாச்சு. ராட்சசாளுடைய நியதி என்னன்னு பார்த்தாச்சு. சரி, வாஸ்தவத்தில் அன்னைக்கு யுத்தத்தில் யார் சண்டை போட்டுன்னு இருந்தா, ரெண்டு சைடில் யார் யார் இருந்தான்னு பார்க்கணுமோ இல்லையா, அதை சொல்கிறா பெரியவா. ஒரு பக்கம் பார்த்தா ராட்சச கூட்டம், அவளுடைய ரூல்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இன்னொரு பக்கம் யார் இருக்கான்னா ராமனும் அவனை சார்ந்த சைன்யமும் இருக்குது. சரி, அவனை சார்ந்த சைன்யம்னே யார் இருக்கா, லக்ஷ்மணர் இருக்கார். சரி, பாக்கி யார், மெஜாரிட்டியாக யார் இருக்கா ராமன் சைட்லன்னு பார்த்தாக்கா வானர கூட்டம். இந்த வானர கூட்டம் தான் மேக்சிமம் ராமனுடைய படையாக அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அதுலேயும் ஒரே ஒரு எக்ஸப்ஷனாக ஒரு கரடி ஒருத்தர் இருக்கார், ஜாம்பவான்னு சொல்லக்கூடியவர். அப்போ இந்த மொத்த கூட்டத்தையும் சேர்த்து பார்த்தாக்கா மனுஷியால்னு சொல்லக்கூடியவா ரொம்ப விரல் விட்டு என்ற மாதிரி ரிக்ஷ வானர சைன்யம்னு சொல்லக்கூடியதாக இந்த கரடியும் வானரங்களும் சேர்ந்தது தான் இங்கே சைன்யமே சொல்லப்போனால். அப்போது இவாளுடைய நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா. யுத்த களத்தில் மனுஷியால் ராட்சசாளுடைய ரூல்ஸ் பார்த்தாச்சு. இவா எப்படி சண்டை போட்டிருப்பா அப்படின்னு பார்த்தா இவாளுக்குன்னு ஒரு சில நியதிகள் இருந்தது. இவா என்ன பண்ணுவான்னாக்கா, ஏதோ கையில் இவாளும் ஒரு கத்தியை எடுத்துட்டு ஒரு கேடயத்தை எடுத்துட்டு இல்லை ஒரு கதையை தூக்கிட்டு இவா சண்டைக்கு போவாளான்னாக்கா அதுதான் கிடையாதுங்கிறா பெரியவா. வானரங்கள் என்ன பண்ணுமா, ஏதோ ஒரு சஸ்திரத்தையோ அதாவது ஆயுதத்தையோ அல்லது அஸ்திரத்தையோ எடுத்துட்டு போருக்கு போகிறதுங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அவளுடைய நியதி என்னன்னாக்கா, தன் கையினால் என்னத்தை தூக்கி இன்னொருத்தர் மேலே எரிய முடியறதோ அதுதான் அவளுடைய ஆயுதம். அப்போ ஏதோ ஒரு கல், ஒரு பாறாங்கல், இல்லை ஒரு மரம், ஒரு கட்டை, எதை அவளால் பிடுங்கி மற்றவா மேலே எரிய முடியறதோ இது மட்டும்தான் அவளுடைய ஆயுதமாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி அவளால் என்ன பண்ண முடியும்னாக்கா, எதிரி அணியிலே யார் ஒருத்தன் வரானோ அவன் மேலே விழுந்து அவனை பிராண்டுறது, தன்னுடைய நகங்களினால் பிராண்டுறது தொடங்கி அவள் பேரில் மல்யுத்தம் பண்ணுறது, குத்துறது, உதைக்கிறது, இப்படிப்பட்ட ஃபிசிக்கலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவளுக்கு அலோடு அப்படிங்கிற. அப்போது அன்னித்த தேதியில் எப்படி இருந்தது, மனுஷர்கள் ராட்சசாளுடைய பிஹேவியரை பார்த்து சரி இவனால் இவ்வளோதான் முடியும்னு கன்சிடரேட்டாக இவா இருந்தால், அதே மாதிரி ராட்சசால் சைடில் இருக்கிறவா கூட இந்த வானரங்கள்னால இவ்வளோதான் சண்டை போட முடியும் அப்படின்னு அதையும் பார்த்து அவள் என்னதான் அவளுடைய புத்தி தர்மத்துக்கு விரோதமாக இருந்தாலும் இதையும் கூட பார்த்து இதையும் கன்சிடரேட்டாக அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவளும் இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியவா சொல்கிறேன். அதுலேருந்தெல்லாம் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கீழே இறங்கி போயிட்டோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெரியவா இதெல்லாம் இங்கே எடுத்து கொடுக்குறேன். சரி, அப்போ இந்த வானர கூட்டத்தில் யாருமே இந்த மாதிரி சண்டை போடலையா, ஒரு சஸ்திரத்தை வச்சுட்டு ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு யாருமே சண்டை போடலையா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம், அந்த மாதிரி யாரும் சண்டை போடலைன்னு தான் சொல்லணும். எக்ஸப்ஷன்னு சொல்ல போனாக்கா
ஒரே ஒரு கட்டம் வேணால் சொல்லலாம். ஹனுமான் லங்கைக்குள்ளே புகுந்து அங்கே ஒரு நாசத்தை விளைவிச்சார் அப்படின்னு முன்னாடி பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு சூழலில் மாத்திரம் ஹனுமன் அங்கே லங்கைக்குள்ளே போனப்போ கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி போட்டார், வீசினாருங்கிற மாதிரி நடுவில் ஒரு மண்டபத்தை உடைச்சி அந்த மண்டபத்தினுடைய ஒரு தூண் ஒன்று இருக்குது, அதை தூக்கி ஆயுதம் மாதிரி அவர் பிரயோகம் பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம். அது ஒன்றே ஒன்று வேணால் எக்ஸப்ஷனாக சொல்லலாம். வேற எங்கேயும் இந்த வானர கூட்டத்திலேருந்து யாரும் ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணதாக அல்லது ஆயுதம் மாதிரி எதையாவது பிரயோகம் பண்ணதாக பார்க்கவே முடியாதுன்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறார். இப்போ இது சொல்லிகிட்டே வரும்பொழுது நமக்கு இன்னொரு கொஸ்டின் வருமா இல்லையா? ஹனுமானை நம்ம எவ்வளோ சித்திரத்தில் பார்க்குறோம், எவ்வளோ படங்களில் பார்க்குறோம். சுவாமி எவ்வளோ அழகாக கையில் ஒரு கதையை வச்சுட்டு நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இது என்னடா இது புதுசாக இந்த மாதிரி இருக்கே, அப்போ சுவாமி இப்போ கதையை வச்சுட்டு அங்கே போர் பண்ணலையான்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். பெரியவா இந்த கேள்வியும் தானே கேட்டு நமக்காக இந்த பதிலை சொல்கிறா. நீங்கள் நினச்சிட்டு இருப்பேள் ஹனுமான் கதையோடு அங்கே இல்லையா, கதையோட போர்க்களத்தில் இல்லையா, நம்ம பார்க்குறோமே இப்படி படத்தில்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பேள். வாஸ்தவமாக இல்லை தான். ஹனுமான் என்ன பண்ணான்னு கேட்டாக்கா இதே மாதிரி கல் மரத்தை எல்லாம் பிடுங்கி தூக்கி எறிஞ்சுட்டு இருந்தார். ஆனால் நமக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி சொல்கிறா. எவ்வளோ தூரம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ குறுகி போயிடுத்துனாக்கா ஹனுமான் அதே மாதிரி கையில் ஒரு கல்லை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் காமிச்சாக்கா நமக்கு கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்கும். அதனால் ஏதோ ஒரு பெரிய கல்லாக சஞ்சீவி மலையை தூக்கிட்டு நிற்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா அது நமக்கு அக்செப்டபுளாக இருக்குமே ஒழிய ஒரு மரத்தை தூக்கிட்டு நிற்கிறதோ இல்லை ஒரு சின்ன பாறாங்கல்ல தூக்கிட்டு ஒருத்தர் மேலே போடுற மாதிரி அப்படி அதை ஆயுதமாக வச்சு நிற்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்குமோ இல்லையோ. அதனால் நம்மளை மாதிரி மக்களை உத்தேசிச்சே ஹனுமான் நமக்காக தரிசனத்தில் ஒரு சேஞ்சை கொடுத்தார் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறா. என்ன சேஞ்ச் ஆச்சுங்கிற விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சரணம்.